கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இந்த ராசியின் அதிபதியாக இருப்பது சந்திரன். இந்த ராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மூலவராக 2 அம்பாளுடன் காட்சி தராரு. இதில் விநாயகரும் இருக்கார். இவரை கற்கடக விநாயகர் என்று அழைக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 96வது சிவத்தலமாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி, ஐப்பசி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை போன்ற நாட்களில் இந்த திருக்கோவிலில் விசேஷமாக இருக்கும். மேலும் பிரதோஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். காலை 9 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையிலும், மாலை 4 to 7 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லக்கூடிய வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு நாம் செல்லும் பொழுது இங்கு கற்கடேஸ்வரரை வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்கள் முழு மனதோடு நீங்கள் இங்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களும் பல நல்ல மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. கடகராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானையும் மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் கடகராசியில் பிறந்தவர்கள். இந்த ராசியை பொறுத்தவரை நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களாக இருக்காங்க. நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பை கடகம் என்று சொல்லுவாங்க. 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரமும் சக்தி கொண்டவர்கள் தான் இந்த ராசியில் பிறந்தவர்கள். எந்த துறையில் பிரவேசித்தாலுமே அங்கு உங்களுடைய அங்கீகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்தக்கூடியவர்கள். உங்களுடைய அன்பான பேச்சினாலும் நிர்வாக திறமையினாலும் அனைவரையுமே நீங்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க. உங்களின் மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களை வலுவிழக்க செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரனாக இருக்காரு. ஒருவருடைய மனதை சந்திரன் தான் நிர்ணயித்து காட்டுகிறாரு. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்கள் மனதில் இடம் பிடித்து விடுவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரன் கட்டகாரனாக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட வேணும் என்று நினைக்கக்கூடியவர்கள். பொது காரியங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அசையா சொத்துக்களை பொறுத்தவரை மனைவி அல்லது பிள்ளைகளுடைய பெயரில் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு சனியே அதிபதியாவதால் உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச ராசி வருவதால் உங்களுக்கு பிரபலமான யோகாதிபதியாக செவ்வாயும் இருக்கார். பெரிய பதவியில் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. 11ஆம் இடமான உங்களுக்கு மூத்த சகோதர ஸ்தானத்தின் பாகாதிபதியாக சுக்கிரன் வராரு. இதனால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கடகராசி வருவதால் பொதுவாக சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அந்த வகையில் நீங்கள் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் இருப்பதால் யோகமான
பல நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் போர்க்களம் இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனை பெருகி உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. வார கடைசியில் உங்களுக்கு பொருள் வரவு, புதிய முயற்சிகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சங்கடங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அமைதியாக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வாய்ப்புகள் உங்களுக்கு தள்ளி போகலாம். தொழில் உயர்வு உங்களுக்கு உண்டாகலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை நீங்கள் புகுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் சுறுசுறுப்பாக பாடுபடுவீங்க. கலைத்துறையில் பரிசும் பாராட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக இறங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். ராகு 8ல் இருப்பதால் மனைவிக்கு உடல்நல குறைவு உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வியாபார விஷயத்தில் முதலீடுகளில் நிதானமாக செய்ய வேண்டும். தொழிலை நம்பிக்கையோடு நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மேலும் பெரியோர்களுடைய அன்பு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் அமைந்திருப்பதால் நல்ல ஒரு லாபமான ஒரு நிலையில் நீங்கள் செயல்படுத்துவீங்க. பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் முழு மனதோடு முருகப்பெருமான வழிபட்டு வருவது நல்லது. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், ஐன போகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்குது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை தரும். பேச்சில் நிதானம் தேவை. தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு செய்வதன் மூலம் நீங்களுக்கு சாதகமான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் பக்தி உண்டாகலாம். சகோதர மற்றும் உறவினர்களிடம் பேசும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலுமே யோசித்து செய்வது நல்லது. கலைத்துறையில் உங்களுடைய மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம், பதவி ஏற்றம் ஆகியவை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நட்பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற உங்களுக்கு பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென அவசர முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களிடம் இருந்து நல்ல ஒரு நிலை ஏற்படலாம். உல்லாச பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடை நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே சற்று தாமதமாக தான் நடக்கும். எதிலுமே நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நன்மை தரும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். தடைப்பட்ட பணவரத்து உங்களுக்கு தடை நீங்கி உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பற்றிய மனக்கவலை நீங்களாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சீராகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் மாற்றம் உண்டாகலாம். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டிய இழுபறியாக இருக்கக்கூடிய வகையில் கடன் பிரச்சனை தீரும். எதிர்ப்புகள் அகலலாம். தொழில் வியாபார தொடர்பான பிரச்சனைகள், போட்டிகள் நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய
வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.